ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியானம் வந்து எக்ஸாம் இருக்கும். இதில் பர்டிகுலராக தேர்ட் செமஸ்டரில் டிபிசிஓ டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் எக்ஸாம் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேறு பேப்பர்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே காமனாக லாஸ்ட் மினிட் இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து லாஸ்ட் மினிட்டாக உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசென்டேஷனில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸும் அதாவது தேர்ட் செமஸ்டரில் வேறு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. இது டிபிசிஓக்கு தான் மோஸ்ட்லி பொருந்தும். ஸோ என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினை படிக்கிறப்பவே நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பரேஷன்லாம் போட்டு நல்லா வந்து ரெடியாக இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் அப்போ டெஃபனிஷன் கொடுங்க, டயக்ராம் கொடுங்க, அதாவது ட்ரூத் டேபிள் இருந்துச்சுன்னா ட்ரூத் டேபிள் கொடுங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். சம்டைம்ஸ் மார்க் வராமல் போகலாம். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் ரெலவெண்ட்டாக கொடுக்க பாருங்க. நீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணாங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. சப்போஸ் நீங்கள் படிச்சிருக்க ஒன்றா இருக்கும், அவங்க வேற கேட்டிருப்பாங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் படிச்சது ரெலவெண்ட்டாக கொடுக்க பாருங்க. நீங்கள் படிச்சது அப்படியே ப்ரெசென்ட் பண்ணாங்க, அது தப்பாயிரும். ஏன்னா கேட்டிருக்க தான் உங்களுக்கு மார்க்ஸு. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ அட்வான்டேஜஸ் யூசேஜ்லாம் கண்டிப்பாக கொடுங்க. அதாவது அட்வான்டேஜஸ் யூசஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கொடுக்க பாருங்க. டயக்ராம்ஸ் வந்து டிபிசிஓக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் வந்து லாஜிக் கேட்ஸு, கே மேப்போட டயக்ராமு, ஸோ அந்த கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னா டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ண பாருங்க. ஃப்ளிப் ஃப்ளாப் டிசைனு, பஸ் ஸ்ட்ரக்சரு, கவுண்டர் பிளாக் டயக்ராமு, ஸோ ரெஜிஸ்டர் டயக்ராம், இது எல்லாத்துக்குமே வந்து டயக்ராம்ஸ் வந்து கொடுக்க பாருங்க. டயக்ராம் வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்லாம் இருக்குது அப்படின்னா டிமார்கன் லா, கே மேப் ரூல்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்சியூ மெமரி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டேபிள் மாதிரி பிரித்து அதை கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸிங் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்கள். 15 மார்க் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டயக்ராமு, டேபிள், அதாவது ட்ரூத் டேபிள் இருந்துச்சுன்னா ட்ரூத் டேபிள், எக்ஸாம்பிள் ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பாருங்கள். பேராஃப் அளவில் எழுத வர பாயிண்ட்ஸாக போட்டிங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் மறந்தாலும் நீங்கள் பாயிண்ட்ஸ் போகிறப்ப அதை கண்டுபிடிக்க முடியாது. அது 1 2 3 அப்படின்னு பாயிண்ட்ஸ் போடாமல் ஸ்டார் மாதிரி போட்டு பண்ணுங்கள். சப்கேட்டிங்ஸ் கொடுக்க பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். 15 மார்க்லாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து அடிஷனலாக நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸே நான் சொல்லிடுறேன். ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்போ 2's காம்ப்ளிமெண்ட்டுக்கு சப்ராக்ட் பண்ணணும், அதை மாற்றி பண்ணிடுறாங்க. கே மேப் பண்ணுறப்போ குரூப்பை வந்து ராங் குரூப்பாக எடுத்துறாங்க. ஓவர்லேப் ஆகிற கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சில டைம் கே மேப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே, எஸ்ஆர்டி இந்த மாதிரி இருக்கிற ஃபிப் ஃப்ளாப் கான்செப்டோட எல்லாமே டேபிள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் அதிகமாக எடுக்கிற செம்ம லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் வரும், கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா மட்டும் அதை ட்ரை பண்ணுங்கள். டைம் எடுக்கிற செம்ம ரொம்ப நேரம் போகாதீங்க. ஏன்னா அதுவே ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு டைம் பத்தாது அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரிவேஷன் மாதிரி இருக்கிற கான்செப்ட்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ டிஎம்ஏனா டேரக்ட் மெமரி ஆக்சஸ், எஸ்ஏடிஏ அப்படின்னா என்ன அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் அந்த மாதிரி பர்போசஸ், அது போக வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் கம்பேர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.